உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். என்னன்னா, இங்க படிக்கிற பசங்களை ஒருத்தரை கூட டிராப் அவுட்ஸ் ஆக்கவே கூடாது. ஏன்னா ஒரு சிம்பிள் விஷயம் தான். நான் இங்க வந்து நிக்கிறேன். நான் இங்க கீழே இதே மாதிரி வேற யாரோ பேசும்போது யாரோ எனக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்காக நானும் உங்கள்ல இருந்து வெளில வந்தவன்ற ஒரே ஒரு காரணம் தான். இங்க உட்காந்து நான் பேசும்போது மற்றவங்க பேசும்போது இந்த மாதிரி நானும் பேசணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு எனக்கு உதவுனது வந்து கல்வி மட்டும்தான். எனக்கு யாரோ வந்து இதே மாதிரி கொடுப்பாங்க, அதே நான் போய் லைன்ல நின்று வாங்கியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட முடியாதா? நம்ம மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிடணுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுனால தான் நான் அப்படியே வந்து படிச்சு இப்ப நம்ம மக்களை வந்து என்ன மாதிரி இங்க இருக்க யாரோ ஒருத்தர் வந்து நின்று பேசணும். ஒருத்தரா தான் வெளியே வர முடியும், மொத்தமா வெளியே. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே தேவை கல்வி. தயவு செஞ்சு குழந்தைங்கள ஒரு நாள் கூட லீவ் போட விடாம கல்வி இது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா நீ இப்ப அம்மா அப்பாலாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறோம், நம்ம அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இவனுக்கு நம்ம யாரு, நம்ம அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்ற புரிதலை கொடுத்துட்டீங்கன்னா அவனை கண்டிப்பா படிச்சிருவானுங்க. அதை நீங்க தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்க நமக்கு மேல இருக்கிற செட்டை தான் பார்த்தே வளரும். நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, உங்க வீட்டுல உங்க கணவர்கள் எப்படி இருக்காங்கன்றத குழந்தைங்க பார்த்து அப்சர்வ் பண்ணும். நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பேசுவோம், நல்லதே சொல்லிக் கொடுப்போம். குழந்தைங்க ரொம்ப நல்லபடியா வளரும். ஸ்கூல்ஸ் எப்பவுமே இது பண்ணாதீங்க. சரி, அது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்ககிட்ட. நிச்சயமா எல்லாரும் ஸ்கூல் அனுப்புவீங்க நம்புறேன்.